நாதன் மாமணி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 முருகா. என்னப்பா பப்புன் டான்சர் வந்து இருந்தோன்னு கூட்டம் ஒரே கும்பலாக இருந்தது. நான் வரவும் என்னமோ எனக்காக புள்ள பொக்குன்னு போனாலும் போயிருமேனு ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. நன்றி நன்றி ஆமாம், நன்றி நன்றி. இப்படித்தான் இருக்கணும். 4 பேர் இருந்தால் கூட அடையப்பா வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் மாதிரி சொல்லிக்கிறீங்க. இப்படித்தான் நாங்களும் ஊருக்கு ஊர் போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவங்க வந்தாலும் சரி வராமல் அவங்க உள்ளே இருந்தாலும் சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போயிடுறாங்க சில பேர். நாங்கள் அதை பற்றி நினைக்கிறதில்ல. பவுட்ரு போட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். ஆமாம், நான் கேட்ட சம்பளம் விக்னேஷ் அவர்கள் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எங்கள் அப்புறம் என்ன பண்ணுறது? எதுவும் காசு காசு குறையலையே. ஐயோ, நான் இப்போவே உள்ளே போயிடுறப்பா. அதனால் பரவாயில்ல, ரொம்ப சிறப்பு சிறப்பு, ரொம்ப சிறப்பாக இருக்கிறீங்க. இருந்தாலும் ஏன்னா இப்போ நான் வந்திருக்கேன், இங்கே வந்து ஒரு சிலர் பேர் வரணும். இன்னும் ஆளுகள்லாம் வரணுமாப்பா? ஆமாம், வரணும்ல. வரணுமா? ஐயா, சரி சரி சரி. அதனால் என்னென்னா இப்போ வந்து நம்ம எல்லோரும் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த புள்ள வந்து என்னடா முருகா முருகான்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் யாருக்காகவும் வரல, அவருக்கு முருகனுக்காகத்தான் இங்கே வந்தேன். ஏன்னா 5 வயதினிலே அறியாத பருவத்திலேயே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு வேண்டி தவம் இருந்தேன். அந்த வேலுவனுக்காக வேண்டி தவம் இருந்து இந்த வேலுமலைக்கு இப்போ நான் காவலுக்கு வந்திருக்கேன். காரணம் என்னென்னா, அவர் இங்கே வர வேண்டும், அவரை நான் காதல் மனம் புரிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா வெள்ளைக்கிழங்கு எடுத்தப்பட்ட குழியில் என்னை கண்டெடுக்கப்பட்டாங்க. இருந்தாலும் நம்பிக்கை தலைவனாக பிறந்த நம்பித்தலைவன் என்று இந்த சிற்றூரில் ஒரு சின்ன தலைவனாக பெயர் பெற்று சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். காரணம் என்னென்றால், இந்த சிற்றூரை சேர்ந்த நம்பித்தலைவனுக்கு மகளாக பிறந்த வள்ளி என்ற பெருமையான பெயரை வைத்தார். என் தந்தேகப்பட்டவர் பள்ளியில் செல்லாமல் இருந்தாலும் ஏராளமான சில கல்விகள்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஏன்னா தோழிகள்லாம் வர வேண்டும், ஆடிப்பாடி மனமகிழ்ந்து அதன் பிறகு அனைவரும் சேர்ந்து காவல் பறக்க வேண்டும். மன்னனுக்கு ஒரு நீதி, மக்களுக்கு ஒரு நீதி என்று இருக்கப்படாது. நீதி என்பது ஒன்றாக விளங்க வேண்டும். இந்த சிற்றூரில் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அதனால் யாருக்கு எந்த இது இருக்கக்கூடாதுன்னு என் தந்தையகப்பட்டவருக்கு இருக்கக்கூடிய பதவியை என்கிட்ட கொடுத்துருக்காரு. இதை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்கள் உழுது பறிவிடுவதும் பருவமடைந்த பெண்கள் காவலை பெறுவதும் எங்களுக்கு குல வழக்கம். இப்போ நான் காவலுக்கு வந்திருக்கேன். காவலுக்கு வந்தாலும் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. என்ன சந்தோஷம் தெரியுமா? இந்த சந்தோஷத்தெல்லாம் சொன்னால் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். வசந்தத்தில் ஓர் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ தேவி, வைதேகி காத்திருந்தாளோ.
வசந்தத்தில் ஓனா மணவரை ஓரோ வைதேகி காத்திருந்தாளோ தோழி வைதேகி காத்திருந்தாளோ பொன் வண்ண மாலை ஸ்ரீராமன் கையில் ஒவ்வொரு கொண்டு சென்றாரோ அங்கே பொங்கும் மகிழ்வோடு மங்கள நாளில் பொங்கும் மகிழ்வோடு மங்கள நாளில் மங்கையை வாழ்த்த வந்தாரோ அங்கே சீருடன் வந்து சீதனம் தந்து சீதையை வாழ வைத்தாரோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ வசந்தத்தில் ஓனா மணவரை ஓரோ காத்திருந்தாளோ தோழி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ தேவி வைதேகி காத்திருந்தாளோ. அமைதியாக இருக்காங்க, நல்லா ரசிக்கிறாங்க. ஏன்னா பெண்கள்லாம் நிறைய வீட்டுக்கு எந்திரிச்சு போயிருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்க வீட்டுக்கு போகிறதுலேயும் ஒரு காரணம் இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம என்ன அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரலையும் அந்த பணி நமக்கு வேணும். காரணம் என்னம்னா 5 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு முதலாக பசு சாணத்தில் கையை வைக்கணும். அப்போத்தான், ஏன்னா எந்திரிச்ச உடனே பசு சாணத்தில் கையை வைக்கிறது எதுக்காக தெரியுமா? மகாலட்சுமி தொட்டத்துக்கு அர்த்தம். அதை ஏன்னா வாசல் கூட்டி அந்த வாசலை பெருக்கி அந்த பசு சாணத்தில் கையை எடுத்து அதை கரைச்சி வாசல் தொளித்து கோலமிடணும். இது பெண்களுடைய வழக்கம். ஏன்னா இப்போ அந்த காலத்தில் என்னென்னா முதல்ல சமைக்கிறோம். சமைச்ச உடனே மகாலட்சுமிக்கு கணக்கு பிள்ளை யார்? ஏப்பா தம்பி, என்ன என்னையுமே கேட்குற? இப்போ மகாலட்சுமிக்கு கணக்கு பிள்ளை யார்? ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பெண்களுக்கு தான் அதனுடைய முறைகள் தெரியும். நம்ம இவனை உழ வைக்கிறோம், உழ வச்சு அரிசை கழுவுறோம். அந்த அரிசை கழுவி போடும்போது முதல்ல போட்டுட்டு தொட்டு கும்பிட்றோம். இந்த சோறு பொங்கி வரும் பொழுது அதில் சிறிதளவு கொஞ்சம் உப்பு போட்டே ஆகணும். காரணம் என்ன இவனு தெரிஞ்சுன்னா, ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருக்கு, பெரியவங்களாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. காரணம் என்னென்னா, எதற்காக அந்த உழ வைத்து அதில் அரிசை போட்டோன்னு தொட்டு கும்பிட்டு, ஏன்னா அதில் சிறிது உப்பு எதுக்கு போடணும் அப்படின்னா, அரிசி அதாவது அரிசி அன்னபூரணி. ஆமாம், உப்புங்கிறது யார்? மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒவ்வொரு இதில் நான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறது, அந்த கணக்கை இன்னைக்கு இவ்வளவு நாளைக்கு இவ்வளவு அப்படிங்கிறத பெண்களுடைய கணக்கை எழுதுறது யார்? குபேந்திரன். ஆமாம், அப்போ மகாலட்சுமிக்கு கணக்கு பிள்ளை யார்? குபேந்திரன். எப்போ நம்ம சங்கத்துக்கு கணக்கு பிள்ளை யாருப்பா? சொல்ல அது தெரியணும்னு தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி ஏன்னா குடும்பத்துக்கு கணக்கு பிள்ளை யாருன்னா கட்டிக்கிற மனைவி. அதே மாதிரி தெய்வங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மூத்தவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ என்ன ஒரு பொதுவான, இப்போ நம்ம ஊரில் தலைவர் இருக்காங்கள்ல, ஊருன்னா ஒரு தலைவர் இருக்கணும். அவர் தான் அந்த கணக்கு வழக்கை பார்ப்பார். அது மாதிரி ஏன்னா இந்த மகாலட்சுமிக்கு கணக்கு எழுதுகிற குபேந்திரனுடைய வழக்கம்தான் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிணிதவர்கள் இப்போ கணக்கு வழக்கு எழுதுகிறாங்கல்ல, சாதாரணமாக இல்லாது. அது மாதிரி இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைலாம் அதை கற்றுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா தோழிகள்லாம் நாங்கள் கூப்பிடணும், நாங்கள் நிறைய விளையாடணும். நீங்கள் இருக்கிறவங்க தூங்கிறாதீங்க, படுத்துக்கிட்டோடு முழிச்சுக்கிட்டு பாருங்கள். ஆஹா
ஒன்ன தேடுதே அன்னக்கிளி ஒன்ன தேடுதே 6 மாசம் ஒரு வயசும் அவரம்பு மேனி மாடுதே அன்னக்கிளி ஒன்ன தேடுதே நதியோரம் பொறந்தேன் கொடி போலே வளர்ந்தேன் மழையோடும் வெயிலோடு மனம் போல் நடந்தேன் நதியோரம் பிறந்தேன் கொடி போலே வளர்ந்தேன் மழையோடும் வெயிலோடு மனம் போல் நடந்தேன் உறங்காத உறங்காத கண்களுக்கு ஒளி கொண்டே மையெழுதி கலங்காமல் காத்திருப்பேன் கைபிடிக்க வருவார் அன்னக்கிளி ஒன்ன தேடுதே 6 மாசம் ஒரு வருஷம் அவரம்பு மேனி வாடுதே அன்னக்கிளி ஒன்ன தேடுதே கனவோடு சில நாள் நனவோடு சில நாள் உறவில்லை பிரிவில்லை தனிமை பல நாள் கனவோடு சில நாள் நனவோடு சில நாள் உறவில்லை பிரிவில்லை தனிமை பல நாள் மழை பெஞ்சா மழை பெஞ்சா வித விதச்சி நாத்து நட்டு கருதறுத்து பொருடிக்கு பொண்ணு மாமன் பொழுதுக்கு வருவார் அன்னக்கிளி ஒன்ன தேடுதே 6 மாசம் ஒரு வருஷம் அவரம்பு மீறி வாடுதே நதி என்றால் அங்கே கரையுண்டு காவல் கொடி என்று அதை காக்க மரமே காவல் நதி என்றால் அங்கே கரையுண்டு காவல் கொடி என்று அதை காக்க மரமே காவல் புள்ளி போட்டு புள்ளி போட்டு ரவுக்கைக்காரி புளியொம்பு சேலக்காரி எல்லாருக்கு புகையில் யார் கண்ணி உந்தன் கவளேடி அன்னக்கிளி ஒன்ன தேடுதே 6 மாசம் ஒரு வருஷம் அவரம்பு மீறி வாடுதே அன்னக்கிளி ஒன்ன தேடுதே அன்னக்கிளி ஒன்ன தேடுதே சரி என் கூட வந்த கிளிகளை நான் தேடணும் என்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்சே என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது என்ன நினைச்சே நீ என்ன நினைச்சே என் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தச்ச போது சொக்கி தவிச்சே சொர்க்கத்தையே எட்டி எதழ் புள்ளி கூதுச்சே சொக்கி தவிச்சே சொர்க்கத்தையே எட்டி எதழ் துள்ளி கூதுச்சே குற்றால சரளது கண்ணோர உரி வர ஒன்ன நினைச்சே நான் உன்னை நினைச்சே உன்னை ஒட்டு முத்த குத்தகையா அல்ல நினைச்சே நான் அல்ல நினைச்சே உன்னை ஒட்டு முத்த குத்தகையா அல்ல நினைச்சே
சரளது கண்ண